சனிக்கிழமை மதியம் முடிவு பண்ணுறோம், நாளைக்கு ஆடிக்கிறதுக்கு திருச்செந்தூரை பார்த்துருவோம், இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆச்சு அப்படின்னு யோசித்தோம். யோசித்த உடனே நம்ம வண்டியை கிளப்பிட்டு திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. நைட் டிரைவை நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இருந்தாலும் முருகர் கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம யோசிக்க முடியுமா? நம்ம தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோடு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மழை வேறு கொஞ்சம் லைட்டாக ட்ரிசிலிங் இருந்துச்சு. ஆப்போசிட் வண்டியெல்லாம் வந்ததில் கஷ்டப்பட்டு ஓட்டு ஒரு 11:30க்கு ரீச் ஆயாச்சு திருச்செந்தூர். கோயில் பக்கத்துலேயே ஒரு லாட்ஜு கிடச்சிது. லாட்ஜில் இருந்த கார் பார்க்கிங் ஃபுல்லானதுனால தனியாக இன்னொரு ப்ரைவேட் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அவங்களே நம்மளை ஒரு பைக்கு வச்சு ஒரு ஸ்டாஃப் நம்மளை கூட்டிகிட்டு வந்து ஹோட்டலில் விட்டுட்டாங்க. ரூமுக்குள்ளே போகிறப்ப மணி 12 ஆச்சு. அப்படியே போய் ரூமுக்குள்ளே படுத்து கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 2:30 மணி. எழுந்து குளித்து கிளம்பி ஒரு 3:30 மணிக்கெலாம் கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இப்போ எல்லாமே மாற்றிருக்காங்க ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம். இந்த லைட்டிங்கு செல்ஃபி பாயிண்ட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, புதுசாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. நம்ம மக்கள் எப்படி வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அப்படியே இந்த க்யூலாம் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு போனால் ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. சரி, இது ஒரு எப்படியும் ஃப்ரீ தர்ஷனாக இருக்கும், நம்ம எதனா பெய்டு டிக்கெட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுதான் 100 ரூபா டிக்கெட்டா. அப்படியே கடலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது, 100 ரூபா டிக்கெட் என்ட்ரு ஆகிறதுக்கு. அதில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்றும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஆக்சுவல் க்யூவில் என்ட்ரு ஆகிறதுக்கே நமக்கு கிடச்சிது. இது எல்லாமே 100 ரூபா டிக்கெட்டுங்க, பார்த்துக்கோங்க. அத்தனை மணிக்கு எழுந்துச்சு முருகரை பார்க்கணுன்னே வந்தாங்க. அதுக்கப்புறம் க்யூவில் போனால் இப்படி ஒரு சூப்பரான போர்டு கொஞ்சமாக விரிஞ்சிருச்சு. அங்கே ஒரு குட்டி பையன் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பட்டை, விபூதி பட்டையும் வேல் வச்சு நெத்தியில் இட்டுக்கிட்டு இருந்தான். 10 ரூபா வாங்குகிறான். அவனுக்கு 10 ரூபான்னா என்னன்னு கூட தெரியல, ஆனால் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த வேலையை. அது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சுங்க. காலையில் 4 மணிக்கு க்யூவில் நின்னது. சரியான கூட்டம். இப்போ ஐயருங்கள்லாம் இதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதையும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வெளியில் வர்றப்போ பார்த்தா இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் எப்போ பார்த்து வெளியில் வர போகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தோம். புதுசாக நிறைய பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. பட் க்யூஸில் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. இத்தனை மணி நேரம் நின்னாலும் நம்ம எதனா வேணும்னா கூட வெளியில் வர்றதுக்கு வழியே இல்லை. நெக்ஸ்ட்டு சாமியை பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிவிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம திருச்செந்தூர் விட்டு வெளியில் வந்தாச்சு.